So next 12th sum, the ratio of 6th and 8th term of an AP is 7:9. ஓகேங்களா, ரேஷியோ வந்து 6th டேர்முக்கும் 8th டேர்முக்கும் 7:9. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9th அண்ட் 13th டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 6th டேர்ம்னா a + 5d எழுதுவோம், 8th டேர்ம்னா a + 8 17 எழுதுவோம், T8 ஈக்குவல் டு. ஸோ ரேஷியோ ஆஃப் 6th அண்ட் 8th அப்படின்றப்ப T6:T8 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. a + 5d இஸ்ட்டு a + 7d அப்படின்றது தான். ஸோ இதை அவங்க டேர்மில் எப்படி கொடுத்துருக்காங்க, 7:9 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை கூட தேவையில்லை, இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ a + 5d இஸ்ட்டு a + 7d ஈக்குவல் டு 7:9. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ரேஷியோ அப்படின்னாலே மேலே ஒன்று அடுத்த நம்பர் இருக்கிறது கீழே அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஈஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத நியூமரேட்டர்லையும் ஈஸ்ட்டுக்கு கீழே இருக்கிறத டினாமினேட்டர்லையும் எழுதலாம். ஸோ 7/9. ஓகேங்களா, ஸோ அதே தான் ஈக்குவல் டு இங்கே எழுதிட்டு இந்த பக்கம் 7:9 7/9 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 9 இந்த பக்கமும் இந்த கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் எந்த சைடும் மல்டிபிள் பண்ணுறோம். அதாவது டினாமினேட்டரில் எந்த நம்பரும் வரக்கூடாது அப்படின்றப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், 9 வந்து மேலே வந்துருச்சு, இந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்துடும். ஏன்னா நமக்கு தெரியும் டிவிஷனில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். ஓகேங்களா, சைடு மாறிச்சு அப்படின்னா டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாகவும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாகவும் மாறும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இல்லைனாலும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். கீழே இந்த ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடு போனோம்னா டிவிஷனாக இருக்குது, அப்போ இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ இப்போ தான் நான் அதை தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 9 into a plus 9 into 5d, so 45d equal to 7 into இது a, so 7 கரெக்ட் தான், 7a plus 49d. ஓகேங்களா, ஸோ இப்போ ஏவெல்லாம் ஒரு சைடும் டிஎல்லாம் ஒரு சைடும் போகுது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறது ப்ளஸில் இருக்குது, முன்னாடி இது ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸில் வரும். ஸோ 9a minus 7a equal to 49d. இந்த 45d அந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். ஸோ 9 minus 7 2a equal to 49 minus 45 4d. ஓகேங்களா, ஸோ அப்போ a இந்த d மட்டும் இங்கே வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேங்களா, a/d, d வந்து இந்த சைடு வரும்போது டிவிஷன் வந்துடும். a/d equal to இந்த 2 இந்த சைடு வரும்போது 4/2ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ நம்பர் எல்லாம் ஒரு சைடும் வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடும் இந்த ஆல்ஃபபெட் எல்லாம் ஒரு சைடும் கொண்டு வர்றேன். ஸோ அப்போ ஏ இந்த சைடுக்கு டி இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன் இருந்தது டிவிஷனில் வந்துடும். 2 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா 2/1. தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு 2, டி ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஏ ஈக்குவல் டு 2, டி ஈக்குவல் டு 1. எப்படின்னா இதை எப்படி எடுத்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி இங்கே எடுக்கும்போது ரேஷியோவில் இருந்ததை டிவிஷனாக எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே தான் டிவிஷனில் இருக்கிறத ரேஷியோவாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா, a/d ஈக்குவல் டு 2/1. அப்போ ஏ ஈக்குவல் டு 2, டி ஈக்குவல் டு 1. ஸோ அதுதான் மேலே எண்ணத்தில் எடுத்தோமோ அதே தான் கொண்டு வந்து முடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு, டியோட வேல்யூ கிடச்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, T9 ஈஸ்ட்டு T13 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா மேலே முதல் வர நம்பர், கீழே வந்து ரெண்டாவது வர நம்பர். ஸோ a + 9d, அதாவது 9th டேர்ம் அப்படின்னாலே 8d, ஏன்னா n-1 தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகேங்களா, அதாவது tn ஈக்குவல் டு a + n-1 இன்ட்டு d. இந்த ஃபார்முலா எப்படி வேணாலும் கேட்கலாம், ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஓகேங்களா, tn ஈக்குவல் டு a + n-1d அப்படி தான் எழுதியிருக்கோம். இங்கே 9th டேர்ம் அப்படின்னா சரி 6th டேர்ம் அப்படின்னா 5d எழுதியிருப்போம், 8th டேர்ம்னா 7d எழுதியிருப்போம். ஓகேங்களா, ஸோ அதே தான் இங்கே 9th டேர்ம் அப்படின்றப்ப 8d, 13th டேர்ம் அப்படின்றப்ப 12d. ஓகேங்களா, ஸோ இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 2 + 8 இன்ட்டு டிக்கு வந்து 1, ஏக்கு வந்து 2 + 8 12, டிக்கு பதிலாக 1. ஸோ 2 + 8 இன்ட்டு 1 8 தான், 2 + 8 10, 12 இன்ட்டு 1 12, 2 + 12 14. ஸோ 5/7. ஓகேங்களா, therefore the ratio of T9 into T13 equal to 5:7. ஓகேங்களா, ஸோ இது வந்து T9, இது வந்து T13.
ஸோ 9th டேர்ம் மேலே இருக்குது, 13th டேர்ம் கீழே இருக்குது. ஸோ அப்போ அதே மெத்தடில் இங்கே எடுத்து எழுதுறேன். T9 வந்து 5, T13 வந்து 7. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அந்த ஃபார்முலா இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு கேட்டாலோ இல்லை nth டேர்ம் அப்படின்னு கேட்டாலோ ஃபார்முலா Tn தான். ஓகேங்களா? இந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ Tn = a + n - 1 × d. ஓகேங்களா?